அனைவருக்கும் வணக்கம். இந்தியா 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இந்தியா 79 ஆண்டுகளை கடந்து 80வது சுதந்திர தினத்தில் அடியெடுத்து வைக்குது. 79 வருஷம் முடிஞ்சிருச்சு. 80வது பிறந்தநாள், சுதந்திரத்துக்கு 80வது பிறந்தநாள். சரி, இந்த 80 வருஷ பிறந்தநாளில் நம்ம என்னென்னலாம் சாதிச்சிருக்கோம், இந்தியா என்னென்னலாம் சாதிச்சிருக்குன்னு பார்த்தா அளப்பரிய அபரிமிதமான சாதனைகளை செஞ்சுருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. எப்போ வரைக்கும்? 2014 வரைக்கும். இன்றைக்கும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கத்து வளர்ச்சி இருந்தாலும் இதுக்கெல்லாம் அடிக்கோலி அவர்கள் யார் அப்படின்னா, பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் மன்மோகன் சிங். புதிய பொருளாதார கொள்கை, தாராளமய பொருளாதார கொள்கை எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவர் தான். ஆனால் எல்லா கெட்ட செயல்களுக்கும் வித்திட்டதும் அவர் தான், காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்து அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாட்டுக்காக உழைத்து நிறைய நற்காரியங்கள் செஞ்சுருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியா இன்றைக்கி வளமோடு இருக்குதுன்னா ஜவஹர்லால் நேருலேருந்து எல்லாருமே செஞ்சுருக்காங்க இந்த நாட்டுக்காக. முக்கியமாக ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங், இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். போக்ரானில் அணுகுண்டு வச்சது வாஜ்பாய் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் யாராக கொடுத்தது அப்படின்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை தான் சொல்லணும். அவர்கள் தான் பெரிய அளவில் வித்திட்டார்கள். அது ஒரு பக்கத்து. இப்போ 2014 அப்புறம் மோடி 1,76,000 கோடி ரூபா ஊழல் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியாவில் இருக்கிற நேஷனலைஸ் மீடியாஸ் எல்லாத்தையும் கையில் போட்டு வளைச்சி போட்டு மிரட்டி உருட்டி இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பலும் 1,76,000 கோடி ஊழல் காங்கிரஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஆர் ராசா மேலே பழியை போட்டு, மன்மோகன் சிங் மேலே பழியை போட்டு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் வச்சு ஒரு நாடகம் நடத்தி உண்ணாவிரதம் நடத்தி, அந்த உண்ணாவிரதம் நடத்தின பெரிய மனுஷன் யாரா அப்படின்னா நம்ம யார்? அவர் தாங்க, அவர் அண்ணாங்க சார், தெரியுமே. அவர் தான் 2வது காந்தி, இந்தியாவின் 2வது காந்தி அவர் தான். அவரை இது பண்ணி அவர் மூலமாக ஒரு பிரபாகண்டாவை உண்டு பண்ணி ஜெயிச்சு வந்தாங்க. ஜெயிச்சு வந்ததுலேருந்து என்னென்ன வளர்ச்சி வந்திருக்குது? மாட்டுக்கறி வச்சுருந்தா பிரச்சனை, அடி உத சண்டை குத்து. மாட்டுக்கறியை மாடு இந்தியாவில் வளர்க்கலாம், மாட்டுக்கறியை வெட்டலாம், அதை பதப்படுத்தலாம், அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். ஆண்டொன்றுக்கு 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் வச்சுருக்கக்கூடாது. யார் வச்சுருக்கக்கூடாது? உயர் சாதிக்காரர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள்லாம் வச்சுருக்கலாம். இல்லை அப்படின்னா சாப்பிடலாம், யாருக்கும் தெரியாமல் சாப்பிடலாம், தவறு இல்லை. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழைகள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், இவர்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்டாலோ இல்லை வச்சுருந்தாலோ இல்லை கொண்டு போனாலோ இல்லை வியாபாரம் பண்ணினாலோ அடிப்பாங்க, உதப்பாங்க, சாவடிச்சிருவாங்க, கொன்றுவாங்க. இது மாட்டுக்கறியோட சமாச்சாரம். ஆனால் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணலாம், ஆண்டொன்றுக்கு 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு. அது ஒரு பக்கத்து. அப்புறம் தலித் பெண்களை கற்பழிக்கலாம். தலித் பெண்களை எப்படி கற்பழிக்கலாம் அப்படின்னா, இலவசமான ஒரு சுகம். ஏன் இலவசமாக தலித் பெண்களை கற்பழிக்கிறாங்க? ஏன் பர்டிகுலர் தலித் பெண்களை மட்டும் போய் கற்பழிக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய பெண்களை மட்டும் ஏன் கற்பழிக்கிறாங்க அப்படின்னா, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எதிர்த்து கேட்டால் நமக்கு இந்துத்துவா இருக்குது, போலீஸ் இருக்குது, மிலிட்ரி இருக்குது, இராணுவம் இருக்குது, மன்மோகன் சிங் இருக்கார், இப்போ பிரதமர் மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார், எல்லாமே இருக்காங்க. கற்பழிக்கலாம், யாரும் எதுன்னு கேட்க மாட்டாங்க. எதுக்கு கேட்பாங்க? ஏன் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. அதனால் அது ஒரு ஃப்ரீ எபிசோடு மாதிரி அது பண்ணிக்கலாம். 7 வயசு குழந்தைய கொண்டு போய் கோயிலுக்குள்ளேயே வச்சு கற்பழிக்கலாம். ஆசைப்பாங்கிற குழந்தை மாதிரி 7 வயசு குழந்தைய போய் கற்பழித்து கொல்லலாம், அடித்து கொல்லலாம், முழங்காலை ஒடிக்கலாம், இடுப்பில் குப்புற படுக்க போட்டு எந்திரிக்க முடியாத அளவுக்கு இந்த சென்ட்ரு இது இருக்குது பார்த்தீங்களா, குருத்தெலும்புன்னு சொல்லுவோம்ல, ஸ்பைனல் கார்டு, அதுலேயே அடித்து அந்த குழந்தைய அடித்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுக்க போட்டு அந்த பொண்ணை ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய கூமுட்டையாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அவனுக்கு எந்த அளவு சாட்டிஸ்டாக இருப்பான், எந்த அளவுக்கு மூளை இல்லாதவனாக இருப்பான். இதை கேட்கும்போதே வேதனையாக, இதை படிக்கும்போதே வேதனையாக. பில்கிஸ் பானு அப்படிங்கிற பொண்ணு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை 11 பேர்த்த வெளியில் விடலாம். இவர்கள் குற்றவாளிகள் அல்ல, இவர்கள் குற்றவாளிகள்
அல்ல. இவர்கள் நல்லவர்கள். ஏன் நல்லவர்கள்? இவர்கள் அவாலை சேர்ந்தவர்கள், அதனால் நல்லவர்கள், அதனால் வெளியே விடலாம் அப்படின்னு 11 பேர்த்த வெளியே விடலாம். திருப்பி அவங்க ரிட் மனு தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அவங்க ஏன்டா அவங்கள வெளியே விட்டீங்க, கொடூரமான செயலை செஞ்சுருக்காங்க, கொலையை செஞ்சுருக்காங்க, அவங்களத்துக்கு உள்ளே வேணா திருப்பி எல்லாத்தையும் உள்ளே போடலாம் சொல்லி திருப்பி உள்ளே போடுவாங்க. அதாவது அது வெளியிட்டதும் நீதிபதி தான், அது வெளியிடறதுக்கு வாதாடினதும் ஒரு அரசாங்கம் தான், அது வெளியில் விட்டதும் கவர்மெண்ட்டு தான், உள்ளே வச்சதும் நீதிபதி தான், உள்ளே வச்சதும் அரசாங்கம் தான், உள்ளே வச்சதும் போலீஸ் தான். எப்படி சட்டங்கள் வந்து சதிராடுது பாருங்கள். நம்ம நாட்டில் தான் சட்டங்கள் சதிராடுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அத்ராஸில் ஒரு பொண்ணு 19 வயசு பொண்ணை வந்து கற்பழித்து கொன்று அவங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு சொல்லாமல் அரசாங்கமே போலீஸை வச்சு எரித்து கொன்று புதைச்சிட்டாங்க. அவ்வளோதான் வேலை. எரிச்சிட்டாங்க, புதைக்கல, அடித்து கொன்று போலீஸுக்காரங்களை வச்சு எரிச்சிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பிரதமர் மோடியினுடைய தொப்பியில் அந்த மணி மகுடத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்க கற்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜேசிபி வச்சு வீடுகளை இடிக்கிறது. யாரும் குற்றவாளிகள் செஞ்ச அரசுக்கு எதிராக, இந்துத்துவாவுக்கு எதிராக யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, முக்கியமாக முஸ்லீம்ஸ் பண்ணாங்க, அவங்கள வந்து ஜேசிபி வச்சு அந்த வீட்டை இடிச்சிடுறது. அப்புறம் கோர்ட்டு தலையிட்டு லூசு பயல்களாக வீட்டை ஏன்டா இடிக்கிறீங்க, இம்மிடியேட்டாக 25 லட்ச ரூபா பணம் கொடு, அந்த வீட்டை கட்டி கொடு, அரசாங்க பொறுப்பு, நஷ்டஈடாக 25 லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தலையிட்டதுக்கப்புறம் அப்புறம் நாக்கப்படிங்கிட்டு நட்டுக்க தொங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் பணத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேடுகட்டு அயோக்கிய அவமானப்பட்ட பயலுங்க அவங்க. சரி, அதை விடுவேன். காதலிச்சு அடிப்பது. ஒரு உயர் சாதிக்கார பொண்ணு, உயர் சாதிக்காரன் வீட்டிலலாம் இருக்குது பார்த்தீங்களா, பொண்ணு இந்துத்துவான்னு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டிலலாம் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய சகோதரர்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும். இஸ்லாமிய நமக்கு சகோதரர், அந்த பொண்ணுக்களை நமக்கு சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டில் ஆம்பளைங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நிறைய பேர் இருக்காங்க, அத்வானி, இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரும் வீட்டு பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அவர்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்கிறாங்க. ஆனால் கீழ் சாதிக்காரன் தாழ்த்தப்பட்டவன் வந்து ஒரு இஸ்லாமிய பொண்ணை லவ் பண்ணாவோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவோ அடிச்சு போடுவாங்க, வெட்டுவாங்க, கொல்லுவாங்க, குத்துவாங்க, இவ்வளவும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னாக்கா நாட்டில் இருக்கிற எல்ஐசி, ஸ்டேட் பேங்க்கு, இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை வங்கிகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரமான அடிப்படை ஆதாரமான இந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய பணங்களை, இந்த வங்கிகளில் இருக்கக்கூடியவங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கடனாக கொடுப்பாங்க. கடனாக கொடுத்து அவர்களிடம் வந்து அவர்களை பெரிய பெரிய தொழிலதிபர் ஆக்குவது தான் இவர்களுக்கு வேலை. இந்தியாவிலேயே இந்த உலக பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தம்பட்டம் அடிப்பது தான் வேலை. உள்ளார ஒன்றும் இருக்காது. ஆனாலும் இவர்களுடைய பணி என்ன என்பது பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கி கம்பெனியை வாங்கி பொய் கம்பெனியாக வாங்கி அதில் முதலீடு, இப்போ இந்த முதலீடு இருக்குது, அந்த முதலீடு இருக்குது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருதுன்னு பொய்யா பிரபாகண்டா பண்ணி அதை கணக்கு காட்டி இந்தியாவில் தான் நம்பர் 3 2வது பணக்காரங்க இருக்காங்க. உலகத்தின் 2வது பணக்காரன் இந்தியாவில் தான் இருக்கான், 3வது பணக்காரன் இந்தியாவில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட வேண்டியது. அங்கே விஷயம் ஒன்றும் இருக்காது, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிங்ஃபிஷர் அந்த ஆளுங்களுக்கு, அப்புறம் மோடி குரூப்பு, மோடி அண்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி பேர் உள்ளவங்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி. யாருடைய பணத்தை? நம்ம அரசாங்க பணத்தை கடனாக கொடுத்தோம் பார்த்தீங்களா. அந்த தொழிலதிபர்களுக்கு அவங்களுக்கு இடமும் கொடுப்பாங்க, கரண்ட் கொடுப்பாங்க, கட்டடம் கட்டி கொடுப்பாங்க, அதுக்கு லோனு தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆட்களை வந்து குறைவான கூலிக்கு எடுத்துக்குவாங்க. வரி கட்டுறதில் அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. இன்னும் நிறைய சலுகைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அரசாங்கம் அப்படின்னா, நீங்கள் உங்களால் முடியலைன்னா நீங்கள் நிறைய சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து விற்று எடுத்துக்கிட்டு நீங்கள் ஊரை விட்டு ஓடலாம். எங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஒரு 200 ரூபாயோ 250 கோடி ரூபாயோ 200 கோடி ரூபாயோ 250 கோடி ரூபாயோ வச்சு பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்க பணத்தை வாங்கிட்டு உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் அந்த 250 கோடி ரூபாய் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்காம நீங்கள் ஃப்ளைட்டு ஏற முடியாது, ஃப்ளைட்டை எங்கள் ஆளுங்க நிப்பாட்டிடுவாங்க. இது வந்து அது ஒரு ரூல். அவங்க கம்பெனிஸ் ரூல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரூல்.
இன்னொருத்தர சொல்லணுமா? வேணாம். காணொலி ரொம்ப பெருசாயிரும். எனக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் 16 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி. ஆனால் இங்கே கல்வி கடன் வாங்குறவன், விவசாயி டிராக்டர் கடன் வாங்குறவன், ஏழை ஒருத்தன் கல்வி கடன் வாங்குறவன், அவனுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுறான்னு சொன்னால் முடியாது. நீ கட்டு, இரிட்டேட் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே போவாங்க, பேங்க்காரங்க வீட்டுக்குள்ளே போவாங்க, வீட்டுக்கு வாசலில் வந்து நின்றுக்குவாங்க. ஒரு ஜீப்பில் போய் நின்றுக்கிட்டு எல்லாம் இறங்கி வெளியே வா, என்ன சமாச்சாரம், எங்கே கடனை கட்டலை, எப்போ கட்டுவேன், ஏது கட்டுவேன், எதுக்கு கட்டுவேன், அதுக்குள்ளே 100 பேர் கூட்டிடுவான். 100 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விவசாயி லோன் வாங்கிற டிராக்டர் லோன் வாங்கியிருப்பார், அவரை போய் அசிங்கப்படுத்தி என்னவோ விவசாயத்தில் பல லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரியும் அவரை போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா சுருக்கப்பட்டு தொங்குவார். இந்த மாதிரி தான். ஆனால் 16 லட்சம் கோடி ரூபாய் எப்படி தள்ளுபடி பண்ணாங்க? அப்படி தான். இது வேறு. இது வந்து அவர்கள் வந்து நல்லவர்கள், வல்லவர்கள். இவர்கள் வந்து ஏழைகள், வக்கு இல்லாதவர்கள், வாழ வழி இல்லாதவர்கள், இந்த நாட்டில் பிறந்த பாவத்துக்காக அவர்கள் இறக்க வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய சட்டம் யார் எப்படி போடணும் அப்படின்னா, அவர்களுக்கு தேவையான, விவசாயிகளுக்கு தேவையான சாதகமான, அரசாங்கத்துக்கு தேவையான சாதகமான, மக்களுக்கு தேவையான சாதகமான விஷயங்களை உட்புகுத்தி சட்டங்களை போடணும். அந்த மாதிரி சட்டங்களை போடுறாங்கன்னா விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை போட்டு, 3 சட்டங்கள் விவசாயிகள் எதிரான சட்டங்களை போட்டு, அதற்காக அவர்கள் போராடி 1 வருடத்துக்கும் அதிகமான நாட்கள் போராடி, டெல்லி குளிர்லையும் டெல்லி பனியிலையும் போராடி கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்களுடைய தொல்லை தாங்காமல் 1 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டு குடிமக்களை, தன்னுடைய நாட்டு குடிமக்கள் 150 கோடி பேருக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளை 1 வருடத்துக்கும் அதிகமான கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு நிகராக பக்கத்தில் அவர்களை போராட விட்டு 700 பேரை கொன்னதும் இல்லாமல் அதுக்கப்புறமா சட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. அது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் சொல்கிறான், அண்ணா ஒரு எக்கனானா, ஒரு புள்ளினா, ஒரு கமானா நாங்கள் மாற்ற மாட்டோம்னா போட்டது